வணக்கம், பிரேம்குமார் ஓசோன் டெக்னாலஜிஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர். ஜென்ரலாக வாட்டர் சாஃப்ட்னர் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வாட்டரில் இருக்கிற ஹை ஹார்ட்னஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஏன் நம்ம ஹை ஹார்ட்னஸை ரெடியூஸ் பண்ணணும்? வாட்டர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பைப்லைன்ஸ் எல்லாத்தையும் சோக்கிங் பண்ணிடும். செகண்ட் வந்து அந்த வாட்டரை வந்து ஹீட்டரில் பாஸ் பண்ணும்போது ஹீட்டரோட காயில்ஸ் எல்லாம் சோக் ஆகி பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் வந்து நம்மளுடைய பாத்ரூம்ஸில் இருக்கிற எல்லா விதமான டைல்ஸ், ஃபிட்டிங்ஸ், காஸ்ட்லியான டேப்ஸ், இது எல்லாமே இந்த பாத்ரூம் ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால பாத்ரூமில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோர்த், இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஹார்ட் வாட்டர் நம்ம பாத் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன், அலர்ஜி, இல்லைனா ஹேர் ஃபால், இல்லைன்னா ஹேர் ட்ரையாக இருக்கிறது, ஃபேஸ் ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்ட் வாட்டர்னால வரும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த வாட்டர் சாஃப்ட்னரில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இருக்கிற வாட்டர் சாஃப்ட்னருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக இருக்கிற வாட்டர் சாஃப்ட்னர் வந்து ஆஸ்தட்டிக்கலாக இவ்வளோ அழகாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர்டாக நீங்கள் எந்த இடத்துல வச்சாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மாடியிலே வச்சுக்கலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்லி வந்து ஏபிஎஸ் பாடிங்கிறதுனால எங்கே வச்சாலும் இது ரஸ்டிங் ஃபார்ம் ஆகிறதோ மழையில் நினைஞ்சாலோ எதுவுமே டேமேஜ் ஆகாது. செகண்ட் வந்து பார்க்கறதுக்கு ஆஸ்தட்டிக்கலாக அழகாக இருக்கும். என்ன காரணம்னா, இது வந்து எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட்டட் ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர்னு சொல்கிறோம். இப்போ ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்னர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்ம வந்து ரீஜென்ரேஷனை வந்து மேனுவலாக பண்ணணும், பேக் வாஷ் மேனுவலாக பண்ணணும். பட் இதில் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாகவே ஆகிடும். எப்படின்னா, இதில் ஒரு ப்ரோக்ராமிங் இது இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் இதை பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதில் வந்து அப், டவுன், ரீஜென்ரேஷன் எல்லாமே இதுலேயே இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இந்த சாஃப்ட்னர் வந்து அந்த பர்டிகுலர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு ஒரு தடவை, இல்லைன்னா பர்டிகுலர் டைமுக்கு ஒரு தடவை ரீஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நம்ம ரெசின் போடுற இடம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் அந்த ரெசின். உள்ளே இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் இப்படி தான் மவுண்ட் ஆகிருக்கும். இந்த மல்டிபோர்ட் வால்ஸ் எல்லாமே உள்ளே வச்சிடலாம். இதில் வந்து ரெசின் வந்து நீங்கள் வந்து சால்ட்டை வந்து கரைக்க வேண்டியதில்லை. நீங்கள் டைரெக்டாக சால்ட்டை போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து அதுவே கரைச்சிக்கும். அதனால தான் இது ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர்னு நம்ம சொல்கிறோம். இந்த வாட்டர் சாஃப்ட்னரில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்ட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இந்த வாட்டர் சாஃப்ட்னரோட மெயின் டியூட்டி. இதில் வந்து பேக் சைடு ஆஃப் த சாஃப்ட்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து இன், அவுட், ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன், அவுட், ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், வாட்டரோட இன், வாட்டர் இன் ஆகும், இதில் வாட்டர் அவுட் ஆகும், இதில் ட்ரெயின் லைனை நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த ட்ரெயின் லைனில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரெயின் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேஸ்ட் வாட்டரை வந்து அதை ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய வேஸ்ட் வாட்டரை வெளியே அனுப்பிச்சிடும். இங்கே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் ரீஜென்ரேஷன் இன். நம்ம வந்து ஒரு 10 டேங்க் வச்சு அந்த டேங்க்கில் சால்ட்டை கரைச்சிட்டோம்னு சொன்னால் இது வழியாக உள்ள ரீஜென்ரேட் ஆகிட்டு ஃபில்டர் ஆகிற வாட்டர் வந்து உங்களுக்கு இது வழியாக வெளியே வந்துடும். இதுதான் ஆட்டோமேட்டிக் வால்ஸில் ஒரு வாட்டர் சாஃப்ட்னர். ஆக்சுவலாக இது கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் மாடல். அப் டு 600 ppm ஹார்ட்னஸ் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு, உள்ள வீட்டுக்கு, இல்லைனா ஒரு கடைக்கு, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆஸ்தட்டிக்கலாக இது ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துக்கும். ப்ளஸ் இது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகிறதுனால மெயின்டெனன்ஸோட பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். வாட்டர் ரொம்ப சாஃப்டாக யூட்டிலைஸ் பண்ணும்போது ரொம்ப லேதரிங் வர்றது, துவைக்கும் போதுலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் வாட்டரோட குவாலிட்டி. இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேலேயே உங்களுக்கு டினோட் பண்ணிடும். ஸோ மிஷினை நீங்கள் என்னங்கிறத செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். வேறு ட்ரெடிஷ்னல் வாட்டர் சாஃப்ட்னரில் இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து அந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னரை வந்து பார்க்கும்போது நீங்களே க்ளீன் பண்ணுறது, நீங்களே ரீஜென்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரீஜென்ரேஷன் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த சிஸ்டமில். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர். இதுக்கு பெரிய வெர்ஷனும் அவைலபிள் இருக்குது, இதுக்கு சின்ன வெர்ஷனும் அவைலபிள் இருக்குது. நான் நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த சின்ன வெர்ஷனையும் இதுக்கு பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சின்ன வெர்ஷனையும் கூட வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.